அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது 4/4/2026 மிக முக்கியமான நாள். 444 போர்ட்டல் டே வரப்போகுது. இதை நீங்கள் தவற விடாதீங்க. இந்த வீடியோ ஏப்ரல் 4க்கு முன்னாடி உங்கள் கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இந்த போர்ட்டல் டேல பிரபஞ்சத்துடைய அதிர்வலைகள் ரொம்ப ஹையாக இருக்கும். இந்த நாளில் நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா மிக எளிமையாக உடனே இது உங்களுக்கு வேலை செய்யும். இந்த நாளை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் காதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உடனே சரியாகணும் அப்படின்னா இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது. அந்த இலக்கை அடைய முடியாமல் கவனம் சிதறிக்கிட்டே இருக்குது. ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா இந்த போர்ட்டல் டேவை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் நனவாக்குறதுக்காக நீங்கள் இந்த போர்ட்டல் டே அன்னைக்கு உட்காந்து இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த போர்ட்டல் டேல உங்களுடைய சக்திகள் இந்த பிரபஞ்ச சக்தியோட சீக்கிரமாக ஒன்று சேரும். அதாவது பிரபஞ்சம் ஹை வைப்ரேஷனில் இருப்பாங்க. நீங்களும் உங்களுடைய வைப்ரேஷனை கரெக்டாக கொடுக்குறப்போ அது பிரபஞ்ச சக்தியோட சேர்றப்போ அதை உங்களுக்கு எளிமையாக ஈர்த்து உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. இந்த பிரபஞ்சம் நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த மெத்தடை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். உங்களுடைய காதல் ஒருதலை காதலாக இருக்குது அப்படின்னா திரும்ப இந்த காதல் சேர்றதுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருக்குது, பிரிஞ்சிருக்கீங்கன்னா திரும்ப ஒன்று சேர்றதுக்காக இதை பயன்படுத்தலாம். இந்த மெத்தடை நீங்கள் நண்பர்களுக்காகவும் பயன்படுத்தலாம். திரும்பவும் சொல்கிறேன், நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்க. தேவையில்லாத காரியங்களுக்காக பயன்படுத்தினீங்கன்னா அதனுடைய பக்க விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். இந்த போர்ட்டல் டேல நீங்கள் முதல்ல குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை செய்யலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். குளிச்சுட்டு எதுக்காக பண்ண சொல்கிறதுன்னா உங்கள் ஆரா சுத்தமாக இருக்கணும். ஆரா சுத்தமாக இருக்கிறப்போ நீங்களும் ஹை வைப்ரேஷனில் இருப்பீங்க. அப்போ உங்கள் ஆரா இன்னும் பல மடங்கு சக்தியை பெருக்கும். அது ஈஸியாக பிரபஞ்ச சக்தி கூட ஒன்று சேரும். நீங்களும் ரொம்ப புத்துணர்ச்சியோடு நீங்கள் இருப்பீங்க. 2 நேரத்தில் இந்த போர்ட்டல் டே வருது. விடியற்காலை, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம். நீங்கள் இதை 4:40 மணிக்கு மேலே செய்யுங்க. சரியா? 4:40 AM அதில் இருந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கோங்க. 4:45 அல்லது 4:50 இந்த நேரத்துக்குள்ளாடி இதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் 4:40க்கு கண்டிப்பாக நீங்கள் இதை தொடங்கி ஆகணும் செய்கிறதுக்கு. மாலை நேரம் பார்த்தீங்கன்னா 4:40 4:40 இருந்து 4:45க்குள்ளாடி செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 4:50 உங்களுக்கு டைம் எடுக்கும்னா நீங்கள் 4:50க்குள்ளாடி செய்யலாம். 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. சரியா? ஆனால் கரெக்டாக 4:44 அந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சிட்ருக்கணும். இந்த மெத்தடு ரொம்பவும் எளிமையான ஒரு மெத்தடு தான் இது. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா 100% வேலை செய்யும். இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு நோட்டு தேவைப்படும். ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு நோட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதே நோட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா புதிய நோட்டு வாங்கிக்கோங்க. பிளைன் நோட்டாக இருக்கணும். லைன் போட்ட நோட்டு பயன்படுத்தக்கூடாது. ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் பண்ணுறீங்க, ஒன் சைடு லவ்வாக இருக்குது, கணவன் மனைவிக்காக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் பென் பயன்படுத்தணும். நண்பர்களுக்காக நீங்கள் செய்கிறப்போ ப்ளூ கலர் பென் பயன்படுத்திக்கோங்க. இந்த மெத்தடை செய்கிறப்போ அமைதியான ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்களுடைய மூச்சை கவனிங்க. மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்துட்டு 1 செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு வாய் வழியாக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10லேருந்து 15 வாட்டி நீங்கள் செய்யணும். செஞ்சு முடித்ததுக்கப்புறமா அப்படியே அமைதியாக உட்காந்துக்கோங்க. முதுகு தண்டு நேரே இருக்கணும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்து கூட முதல்ல கனெக்ட் ஆகணும். பிரபஞ்ச சக்தி எல்லாமே உங்கள் உடம்புக்குள்ளாடி ஊடுருவுற மாதிரி நீங்கள் கற்பனை செய்யணும். அதாவது ஒரு அழகான பிரகாசமான ஒளி, அது பர்பிள் கலரில் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணலாம். அல்லது எல்லோ கலர் லைட்டை நீங்கள் இமேஜினேஷன் பண்ணலாம். அல்லது ஒயிட் கலர். சரியா? 3 கலர்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லைட்டு உங்கள் மேலே படுது. உங்கள் உடம்பு ஃபுல்லாகவே நல்ல எனர்ஜி எங்குமே உங்கள் உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும். கற்பனை பண்ணிவிட்டு அடுத்து உங்கள் நபரை நினச்சிக்கோங்க. உங்கள் நபர் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாமே ஹாப்பியாக நினச்சி பார்க்கணும். ஹாப்பியாக நினச்சி பார்த்துட்டு இந்த காதல் இப்போவும் என்கிட்ட தான் இருக்குது, எனக்கு முழுமையாக இந்த
காதல் வந்து கிடைச்சிடுச்சு, என் நபர் என் மேலே உயிராக இருக்காங்க, அதிகமான காதலை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நாங்கள் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படின்னு நீங்கள் உணர்வு பூர்வமாக ஹாப்பியாக நீங்கள் நினைக்கணும். வைப்ரேஷன் அந்த ஃபீலிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உணர்வு பூர்வமாக உங்களுடைய ஆள் மனதில் இருந்த அந்த வைப்ரேஷன் வந்து வெளிப்படணும். நம்ம பார்க்க போகிறது ஸ்விட்ச் வேர்டு தான். ஸ்விட்ச் வேர்டு எல்லாமே தனித்தனி வார்த்தைகளில் தான் வரும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து ஒவ்வொரு பவர் எனர்ஜி இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு 100% வேலை செய்யும். இந்த ஸ்விட்ச் வேர்டு என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எழுத போகிறீங்க இந்த ஸ்விட்ச் வேர்டை. உல்ஃப் மேஜிக் பிகின் நவ். இதை எழுதிட்டு அதுக்கு கீழே உங்கள் நேம், அடுத்து இந்த கிவ்ஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. உங்கள் பர்சனுடைய பேர் வந்து எழுதிக்கோங்க. கிவ் சிம்பிள் போட்டிருப்பீங்கள்ல, அதுக்கு மேலே 444, அடுத்து கீழே வந்து இன்ஃபினிட்டிவ் சிம்பிள். இதை வந்து நீங்கள் வரையணும். இதுதான் நீங்கள் அந்த நோட்டில் வந்து எழுத போகிறது. ஒரு நாளைக்கு 44 முறை நீங்கள் எழுத போகிறீங்க. இதை நீங்கள் எவ்வளோ நாள் எழுதணும் அப்படின்னா 4 நாட்கள் எழுதணும். 4 நாட்கள் எழுதுவீங்க. ஒவ்வொரு நாளுமே 44 முறை நீங்கள் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாள் மட்டும் இந்த போர்ட்டல் டே இந்த டைமில் வந்து நீங்கள் எழுதணும். அடுத்த நாள் 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே எழுதுங்க. அப்படி இல்லைனா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதிக்கோங்க. நீங்கள் எழுதுகிறப்ப வந்து உணர்ந்து நீங்கள் எழுதணும். ஹாப்பியாக ஃபீல் பண்ணி நீங்கள் எழுதணும். இந்த ஸ்விட்ச் வேர்டை 44 முறை எழுதி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எழுதின அந்த பேஜில் வந்து ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால் நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க. சரியா? நீங்கள் எங்கே தொடங்குனீங்களோ அதில் இருந்து நீங்கள் அந்த முடிக்கிற இதில் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. எல்லா வேர்ட்ஸ்லேயும் படணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் நார்மலாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் எழுதி முடித்ததுக்கப்புறமா பர்ஃப்யூம்னால் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க. 4 நாள் முடிச்சுட்டு அடுத்து இந்த நோட்டை வந்து உங்களுடைய தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும். 4 நாட்கள் எழுதுவீங்க. முடிச்சதுக்கப்புறமா அடுத்த 3 நாட்கள் தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும். நீங்கள் இந்த நோட்டை உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு மெத்தடுக்காக இந்த நோட்டை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 4 நாட்கள் செய்வீங்க. 4 நாளுக்குள்ளாடியே இது வந்து உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த வார்த்தையை வந்து எழுத உங்களுக்குள்ளாடியே ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ரொம்ப உற்சாகமாக நீங்கள் எழுதுவீங்க. இந்த ஸ்விட்ச் வேர்டுக்கு வந்து ரொம்ப பவர் இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயத்த வந்து உங்களுக்கு அப்படியே நடத்தி கொடுக்கும். அதனால் பாசிட்டிவாக நீங்கள் செய்யுங்க. எந்த விதமான எதிர்பார்ப்புமே நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ப்ராப்பராக செஞ்சு முடிச்சுட்டு உங்களுடைய தனிப்பட்ட நார்மல் வேலையில் வந்து கவனம் மட்டும் செலுத்துங்க. உங்கள் நபரை நீங்கள் போய் பேச வேண்டாம், சேஸ் பண்ண எதுவுமே வேண்டாம். அவங்களே உங்களை தேடி வருவாங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஞாபகங்கள் அதிகமாக ஆரம்பிக்கும். அவங்க உங்களை வந்து ட்ரீமில் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்க சும்மா இருக்கிறப்ப கூட உங்கள் தாட்டு வரும். ஏதாவது வேலையில் இருக்காங்க, ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படின்னா சடனாக உங்கள் நினப்பு வரும். இந்த நினப்பு திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ளாடி ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அவங்களால உங்ககிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது. தேடி வந்து பேசுவாங்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க, ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க. நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்பவும் எளிமையான ஒரு முறை இது. தவறவே விடாதீங்க இந்த போர்ட்டல் டேவை. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.